அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான இபாதாத்துக்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையில போர் புரியக்கூடிய, மார்க்கத்துக்காக போர் புரியக்கூடிய ஜிஹாதி இருக்குத, அதை விடவும் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள்ல செய்யக்கூடிய இபாதாத்துக்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமானதா அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க, ஆமப்பா, அல்லாஹ்வினுடைய பாதையில போர் புரிவதை விடவும் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள்ல செய்யக்கூடிய இபாதாத்துக்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமானது. எந்த அளவுக்கு அப்படின்னா, நமக்கு ஒரு உதாரணத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க. யாதிலு சியாமு குல்லி யௌமின் மின்ஹா பி சியாமி சனத்தின். யார் ஒருத்தர் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள்ல ஒரு நோன்பு வைக்கிறாரோ, பெருநாளைக்கு வைக்க முடியாது, மீதி 9 நாட்கள், அந்த நாட்கள்ல யார் ஒருத்தர் ஒரே ஒரு நோன்பு வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தாலா ஒரு வருஷம் நோன்பு வச்சு நன்மையை கொடுக்கிறான். அப்ப துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 9 நாள் ஃபுல்லா ஒருத்தர் நோன்பு வச்சுட்டாருன்னா அவருக்கு 9 வருஷம் நோன்பு வச்சு நன்மை கிடைச்சு. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வ கியாமு குல்லி லைலத்தின் மின்ஹா பி கியாமி லைலத்தில் கத்ர். ரொம்ப அழகா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள்ல ஒரு இரவுல யார் ஒருத்தர் நின்று வணங்குகிறாரோ, இபாதத் செய்கிறாரோ, அவருக்கு அல்லாஹு தாலா லைலத்துல் கத்ர் இரவுல நின்று வணங்கிய நன்மைகளை கொடுக்கிறான். ரமதான்ல கடைசி 10 நாட்கள்ல லைலத்துல் கத்ர் எந்த இரவுல இருக்குதுன்னு தெரியாம 21, 23, 25, 27 அப்படின்னு எல்லா இரவுகள்லையும் நம்ம இபாதத் செய்யறோம், தேடுறோம். ஆனா ரசூலுல்லாஹ் நமக்கு நல்ல ஒரு சான்ஸ் தர்றாங்க பாருங்க. துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள்ல ஒரு இரவுல நின்று வணங்கினா, இபாதத் செஞ்சா, லைலத்துல் கத்ர் இரவுல நின்று வணங்கிய நன்மை கிடைச்சிரும். ஒருத்தர் 10 நாளையும் பயன்படுத்திட்டார் அப்படின்னா அவருக்கு 10 லைலத்துல் கத்ரினுடைய நன்மை கிடைக்கும். துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள்ல ஒரு நோன்பு வச்சா ஒரு வருஷம் நோன்பு வச்ச நன்மை. அந்த 10 நாட்களின் இரவுகள்ல ஒரு இரவுல நின்று வணங்கினால் லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்கிய நன்மை அவருக்கு கிடைக்கும் என்பதாக ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வாக்குறுதி தர்றார். அவ்வளவு சிறப்பிற்குரிய நாட்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். ஹபீபுல் அஜம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்னு ஒரு பெரியவங்க, இறைநேச செல்வர், அவர்கள்ட்ட அவங்களுடைய மாணவர்கள் கேட்கிறாங்க, நீங்க நிறைய முஸ்லிம்களை, பலதரப்பட்ட முஸ்லிம்களை நீங்க சந்திச்சிருக்கிறியா, பார்த்திருக்கிறியா? அந்த முஸ்லிம்களினுடைய செயல்பாடுகள்ல உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன, வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு ஹபீபுல் அஜமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட கேட்கிறாங்க மாணவர்கள். அவங்க சொன்னாங்க, சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ரமலான் மாசம் அது எவ்வளவு சிறப்பிற்குரியது, அதுல இபாதத் செஞ்சா அல்லாஹ்வினுடைய ரஹமத் எவ்வளவு கிடைக்கும், அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை எந்த அளவிற்கு பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத முஸ்லிம்கள் உணர்ந்து அந்த ரமலான் மாதத்துல அதிகமாக இபாதத் செய்யறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது, நான் சந்தோஷம் அடையக்கூடிய விஷயம். அது வருத்தத்தை தரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அவங்க சொல்றாங்க, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் இருக்குத, அந்த 10 நாட்கள் எவ்வளவு சிறப்பிற்குரியது, அதுல செய்யக்கூடிய இபாதாத்துக்கள் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிடிச்சமானது என்பதை முஸ்லிம்கள் உணர்ந்து அந்த நாட்கள்ல இபாதத் செய்யறதுல கவனம் இல்லாம இருக்கிறாங்களே, அதை நினைச்சுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. ரமலானினுடைய சிறப்பை முஸ்லிம்கள் உணர்ந்துட்டாங்க,
துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களினுடைய சிறப்புகளை முஸ்லிம்கள் உணராம இருக்கிறாங்களே, அதை நினைச்சுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடுதலாக ஒரு தகவல் சொல்றாங்க. என்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ்ட்ட நான் கேட்ட துஆக்கள்ல மிக மிக அதிகமான துஆக்களை அல்லாஹு தஆலா எனக்கு கபூல் செஞ்சு தந்தது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள்ல தான். வாழ்க்கையில அனுபவிச்சிருக்க சொல்றாங்க அவங்க. அதிலேயும் குறிப்பாக துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களினுடைய தஹஜ்ஜத் தொழுகை இருக்குதா இல்லையா, அந்த தஹஜ்ஜத் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட நான் கேட்ட துஆக்கள்ல அதிகமான துஆக்களை அல்லாஹ் தஆலா எனக்கு கபூல் செஞ்சு தந்திருக்கிறான். வாழ்க்கையில அல்லாஹ்ட்ட நான் கேட்ட துஆக்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப அழகான முறையில சொல்றாங்க. அப்படிப்பட்ட புனிதமான துல்ஹஜ் மாதம், அந்த மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் நம்மை நோக்கி வந்துகிட்டு இருக்குது. அல்லாஹு தஆலா அதில் அதிகமா இபாதத் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தையும் அதற்குரிய எண்ணங்களையும் அல்லாஹு தஆலா நம்ம அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. அல்லாஹு தஆலா நமக்கு நிறைய வாய்ப்புகளை தர்றான். ரமதான் அப்படிங்கிற ஒரு பெரிய வாய்ப்பை தந்தான். அந்த ரமலான் மாதத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இபாதத் செஞ்சு அல்லாஹ்ட்ட மன்னிப்பையும் அவனுடைய ரஹ்மத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டோம். ரமலான் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள், முதல் 10 நாட்கள் அப்படிங்கிற ஒரு ரீசான்ஸ், ஒரு மறு வாய்ப்பை அல்லாஹு தஆலா திரும்பவும் நமக்கு தர்றான். அல்லாஹு தஆலா ஏன் இதை தரணும்? ஏன் அல்லாஹு தஆலா இதை நமக்கு தரணும்? அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை படைச்சிட்டான், நரகத்தையும் அல்லாஹு தஆலா படைச்சிட்டான். நல்ல அமல்கள் செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும், பாவமான காரியங்கள் செஞ்சா நரகத்துக்கு போவீங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லிட்டான். நான் சொர்க்கத்தை படைச்சு வச்சிருக்கிறேன்பா, யாரெல்லாம் நல்ல அமல்கள் செய்றீங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கத்துக்கு போவிய. யாரெல்லாம் பாவமான காரியங்களை செய்றீங்களோ அவங்க நரகத்துக்கு போய் தொலைங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா விட்டுட்டு போயிட வேண்டியதானே. என்ன குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டா, எல்லா விஷயத்தையும் ரசூலுல்லாஹ் மூலமா சொல்லிட்டான். அப்ப பாவமான காரியங்கள் செஞ்சா நீங்க நரகத்துக்கு போவிய, நல்லது செஞ்சா சொர்க்கத்துக்கு போவிய அப்படின்னு அல்லாஹு தஆலா விட்டுட்டு போயிட வேண்டியதானே. ஏன் நமக்கு சான்ஸ் தந்துகிட்டே இருக்கிறான்? ரமதான் சான்ஸ், துல்ஹஜ் மாதத்தினுடைய சான்ஸ், ரபியுல் அவ்வல் அப்படின்னு சான்ஸ் அல்லாஹு தஆலா தந்துகிட்டே இருக்கிறான. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுதான் அல்லாஹ்வினுடைய வழிமுறை. அல்லாஹு தஆலா அவனுடைய அடியார்களாகிய நமக்கு திரும்ப திரும்ப ரீசான்ஸ் தந்துகிட்டே இருக்கிறான், தந்துகிட்டே இருப்பான். இது அல்லாஹ்வினுடைய வழிமுறை, அல்லாஹ்வினுடைய நடைமுறை. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் ஒரு பாவத்தை செஞ்சிட்டார், பாவமான ஒரு காரியத்தை செஞ்சிட்டார். பாவத்தை செஞ்சுட்டா அடுத்து என்ன நடக்கும்? நமக்கு இடது பக்கத்துல லெப்ட் சைடு இருக்கக்கூடிய மலக்கு என்ன பண்ணுவாரு? அந்த பாவத்தை ரிஜிஸ்டர் பண்ணுவார். அதான நடக்கும். நன்மை செஞ்சா வலது பக்கத்துல இருக்கிற மலக்கு ரிஜிஸ்டர் பண்ணுவாரு, பாவம் செஞ்சா இடது பக்கத்துல இருக்கிற மலக்கு ரிஜிஸ்டர் பண்ணுவார். அப்ப ஒருத்தர் ஒரு பாவம் செஞ்சிட்டாருன்னா இடது பக்கத்துல இருக்கக்கூடிய மலக்கு அதை ரிஜிஸ்டர் பண்ணுவதற்கு தயாராகுவார், பண்ண போவார். இப்ப அல்லாஹு தஆலா அவர்கிட்ட சொல்லுவானா, ஒண்ணு அதை ரிஜிஸ்டர் பண்ணாதப்பா, ரெக்கார்டு பண்ணாத, விட்டுரு, வெயிட் பண்ணு. திரும்ப இரண்டாவது ஒரு பாவத்தை செய்வார், அவர் எழுத போவார், அல்லாஹு தஆலா விட்டுற சொல்லுவான். இப்படியே 5 பாவத்தை அவர் செஞ்சிருவாரு. அப்பவும் அல்லாஹு தஆலா எழுதுவதற்கு அனுமதிக்க மாட்டான். 5 பாவத்தை செஞ்சு முடிச்சுட்டாரு, ரெக்கார்டு ஆகல, அல்லாஹு தஆலா ரெக்கார்டு செய்ய விடல. இப்ப 5 பாவத்தை செஞ்ச அந்த முஸ்லிம் என்ன பண்ணுவாரு? ஒரே ஒரு நல்ல காரியத்தை பண்ணுவார், ஒரே ஒரு அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான ஒரு காரியத்தை செய்வாராம்.
இப்ப அல்லாஹு தாலா அந்த மலக்கிட்ட என்ன சொல்லுவான் தெரியுமா? மலக்குமார்களே, அவர் ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கிறார், ஒரு நன்மை செஞ்சார் அப்படின்னா அவருக்கு நன்மை செஞ்ச 10 மடங்கு நன்மைகளை நான் கொடுப்பதாக அவருக்கு வாக்குறுதி தந்திருக்கிறேன். ஒரு நல்ல காரியம் செஞ்சா 10 நன்மை நான் சொல்லியிருக்கிறேன், 1க்கு 10. இப்ப என்ன பண்ணுங்க, அவருடைய கணக்குல 5 நன்மைகளை வரவு செஞ்சிருக்கு. மீதி 5 நன்மை இருக்குதா இல்லையா? அதற்கு பகரமாக அவர் செஞ்ச 5 பாவத்தை இல்லாம ஆக்கிருங்க, எழுத வேண்டாம். 5 பாவத்தை செஞ்சாரு, அது கணக்குல வரல. ஒரே ஒரு நன்மை செஞ்சாரு, அதற்கு 5 நன்மை அவருக்கு எழுதப்பட்டுருச்சு. 5 பாவமும் இல்லாம ஆயிருச்சு. அல்லாஹு தஆலா அப்படி சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, இப்ப ஷைத்தான் இருக்கிறானே, இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஷைத்தான் அப்படி கதறி கதறி அழுவானா, அழுதுகிட்டே சொல்லுவானா, கைஃப அஸ்ததீஉ அலா இப்னி ஆதம், நான் அந்த மனுஷனை எப்படித்தான் வழி கெடுக்கிறது, எப்படித்தான் நான் நரகத்துக்கு கூட்டு போறது. வைன் இஜ்தஹத்து அலைஹி யுபுதலு பிஹஸனத்தின் வாஹிதத்தின் ஜமீஅ ஜுஹதி. ஷைத்தான் சொல்லுவானா, நான் அவனை கஷ்டப்பட்டு 5 பாவத்தை செய்ய வச்சேன், நான் சொன்னதை கேட்டு அவனும் 5 பாவத்தை செஞ்சான், ஆனா ஒரே ஒரு நன்மை செஞ்ச உடனே அந்த 5 பாவத்தையே அல்லாஹு தஆலா இல்லாம ஆக்கிட்டான். அவருடைய கணக்குல 5 நன்மையும் சேர்ந்துருச்சு. இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தா நான் எப்படி முஸ்லிம்களை, மனிதர்களை வழி கெடுக்கிறது, எப்படி நான் நரகத்துக்கு கூட்டு போறது அப்படின்னு சொல்லி ஷைத்தான் கதறி அழுவான் என்பதாக ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காங்க. அல்லாஹ்வினுடைய வழிமுறை இதுதான். அவனுடைய அடியார்களாகிய நமக்கு மறு வாய்ப்புகளை அல்லாஹு தஆலா தந்துகிட்டே இருப்பான். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அழகான ஒரு ஹதீஸ, ரசூலுல்லாஹினுடைய சபையில நடந்த ஒரு நிகழ்வை சொல்லி காமிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில மஸ்ஜிது நபவியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை பார்க்க வர்றாங்க. வரும்போது அழுதுகிட்டே வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு ரொம்ப சோகமா அழுதுகிட்டே வர்றாங்க. இத பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, மா யுபுகீக யா உமர், உமரே ஏன்பா அழுதுகிட்டு வர்ற, என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், பில் பாபி ஷாபுன் கது அஹரக ஃபுஆதி வ ஹுவ யப்கி. நான் பள்ளிக்குள்ள வரும்போது வாசல்ல ஒரு வாலிபர் உட்கார்ந்து இருந்தார், அவரு அழுதுகிட்டே இருந்தார். அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், ஏன்பா அழுகுறன்னு கேட்டேன். நான் செஞ்ச பாவத்தை நினைச்சு அழுகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். என்ன பாவம்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவரை பார்ப்பதற்கே பாவமா இருக்குது, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது, அவரை நினைச்சுதான் நான் அழுதுகிட்டு வந்த யா ரசூலல்லாஹ் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்றாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சரிப்பா அவரை கூட்டுவா, அந்த வாலிபரை கூப்பிட்டு வா, என்னன்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம விளக்கத்தை கேட்போம், என்ன பாவம் செஞ்சிருக்காருன்னு கேட்போம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அவரை அழைச்சிட்டு வர சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அழைச்சிட்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹினுடைய சபைக்கு அவர் வர்றாரு. இப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, மா யுபுகீக யா ஷாப், எதனாலப்பா அழுவுற, அப்படி என்ன நடந்துருச்சு, என்ன செஞ்சுட்ட அப்படின்னு ரசூலுல்லாஹ் அந்த வாலிபர்கிட்ட கேக்குறாங்க. அந்த வாலிபர் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், அபுகத்னி ذுனூபுன் கஸீரத்துன் வகிஃப்து மின் ஜப்பாரின் அலைய. யா ரசூலல்லாஹ், நான் செஞ்ச பாவங்களை நினைச்சு எனக்கு தாங்க முடியாத அழுக, அல்லாஹ்வுக்கு முன்னால நாளைக்கு கியாமத் நாள்ல நான் எப்படி போய் நிக்க போறேன் அப்படிங்கறத நினைச்சாலே எனக்கு நடுங்குது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட அந்த வாலிபர் சொல்றாரு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபர்கிட்ட கேக்குறாங்க, பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்றியப்பா, அஷ்ரக்த பில்லாஹி ஷைஅன் யா ஷாப், இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட பிறகு அல்லாஹ்வுக்கு ஏதாவது ஷிர்க் பண்ணிட்டியா, அல்லாஹ்வுக்கு ஏதாவது இணை கற்பிச்சிட்டியா, அந்த பாவத்தை செஞ்சிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, இல்ல யா ரசூலல்லாஹ், நான் அப்படி எதுவும் செய்யல.
சரி, அகதல்த நஃப்ஸம் பிகைரி ஹக்கின், ஏதாவது ஒரு மனுஷனை அநியாயமான முறையில கொலை செஞ்சிட்டியா, கொலை குற்றத்தை செஞ்சிட்டியாப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த வாலிபர் சொல்றாரு, இல்ல யா ரசூலல்லாஹ், அதையும் நான் செய்யல. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபர்ட்ட சொல்றாங்க, அல்லாஹு தஆலா உன்னுடைய பாவங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னிப்பா. ஷிர்க் செய்யலன்னு சொல்லிட்ட, யாரையும் கொலையும் செய்யலன்னு சொல்லிட்ட, அல்லாஹ் உன்னுடைய பாவங்கள் எதுவா இருந்தாலும் மன்னிப்பான்பா. அந்த பாவங்கள் 7 வானம் 7 பூமி, இந்த பூமியில இருக்கக்கூடிய மலைகள் அளவுக்கு உன்னுடைய பாவங்கள் பெருசா இருந்தாலும் அல்லாஹு தஆலா மன்னிப்பான், ஒண்ணு கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த வாலிபர் ரசூலுல்லாஹ்ட்ட பதில் சொல்றாரு, இல்ல யா ரசூலல்லாஹ், நான் செஞ்ச பாவம் இருக்குதே, அது 7 வானங்கள் பூமி மலைகளை விடவும் ரொம்ப பெருசுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட பதில் சொல்றாரு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபர்ட்ட கேட்கிறாங்க, ரப்புக்கு ஆலமு அமில் குர்சி, உன்னுடைய பாவம் பெருசா அல்லாஹு தாலாவினுடைய அந்த குர்சி, அந்த நாற்காலி பெருசா? அவர் சொல்றாரு, ரம்பி ஆலம், இல்ல யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய அந்த நாற்காலியை விடவும் என்னுடைய பாவம் தான் பெருசு. திரும்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ரப்புக்கு ஆலமு அமில் அர்ஷ், உன்னுடைய பாவம் பெருசா அல்லாஹ்வினுடைய சிம்மாசனமாகிய அரிசி பெருசா? அல்லாஹ்வினுடைய ஆட்சி அதிகாரம் பெருசா, உன்னுடைய பாவம் பெருசா? அவர் சொல்றாரு, இல்ல யா ரசூலல்லாஹ், நான் நினைக்கிறேன் என் பாவம் தான் அல்லாஹ்வினுடைய அரிசியை விடவும் பெருசு. இப்ப ரசூலுல்லாஹ் கடைசியா கேட்கிறாங்க, ஜம்புக்கு ஆலமு அம் இலா, உன்னுடைய பாவம் பெருசா அல்லாஹ் பெரியவனா? அவர் சொல்றாரு, இல்ல யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தான் பெரியவன், அவன் முன்னால என் பாவம் ஒண்ணு இல்லை. இப்படி சொன்னது உடனே ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, சரிப்பா, நீ என்ன பாவம் செஞ்சன்னு சொல்லு. அப்போ அவரு ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்றாரு, இல்ல யா ரசூலல்லாஹ், எனக்கு என்னுடைய பாவத்தை உங்கள்கிட்ட சொல்வதற்கு கூச்சமாக இருக்குது. நாம சாம சொல்லிடுவேன், சொன்ன பிறகு நீங்க என்ன ரியாக்ட் பண்ணுவீங்களோ அப்படின்னு எனக்கு கூச்சமா இருக்கு. இல்ல பரவாயில்ல சொல்லுன்னு ரசூலுல்லாஹ் வற்புறுத்தி கேட்ட உடனே அவர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், இன்னி குன்து ரஜுலன் நப்பாஷன், நான் ஒரு நப்பாஷ். நப்பாஷ்னா என்ன அர்த்தம்னா திருடன் அப்படின்னு அர்த்தம். திருடன்னா பல திருடர்கள் இருக்கிறாங்க, காசு பணத்தை கொள்ளையடிக்கிறவங்க, நகை நட்டுக்கள், இந்த மாதிரி திருடர்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல திருடர்கள்ல ஒரு வகை இருந்தாங்க. அவங்க செய்யக்கூடிய திருட்டு என்னன்னா, இப்ப யாராவது இறந்து போயிட்டாங்கன்னு வைங்க, அவங்கள கஃன் அணிவிச்சு கபர்ல அடக்கம் செஞ்சுட்டு போவாங்களா இல்லையா? அடக்கம் செஞ்சுட்டு போனதுக்கு பிறகு அந்த கபருக்கு போய் அந்த கபரை தோண்டி அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த கஃன் துணி இருக்குதா இல்லையா, அதை திருடிட்டு போயிருவாங்க. அந்த கஃன் துணியை பூரா கழட்டிட்டு திரும்ப அந்த ஜனாசா உள்ள போட்டு மேல மண்ணளி போட்டு போயிருவாங்க. அந்த துணியை வெளியில போய் வித்து அதை காசாக்கி அதுல ஒரு வருமானம் பாக்குறவங்க, எங்க மையத்து விழுந்தாலும் போயிருவாங்க. இவங்களுக்கு நப்பாசுன்னு சொல்லுவாங்க, கஃன் திருடர்கள். அந்த அந்த நேரத்துல அது ஒரு இதா இருந்திருக்குது, ஒரு வறுமை இருந்திருக்கு போல் தெரியுது. எந்த விதத்துல அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பாவம். அவர் சொல்றாரு, நான் இந்த பாவத்தை செய்யக்கூடியவனா இருந்தேன். ஒரு நாள் அன்சாரி சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, சின்ன வயசு பெண்மணி வஃபாத் ஆயிட்டாங்க. வாலிப வயதை உடைய ஒரு பெண்மணி வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்கள அவர்களுடைய குடும்பத்தவர்கள் ஜனாசா தொழுவிச்சு கஃன் அணிவிச்சு கபர்ல அடக்கம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. இவருக்கு செய்தி வருது, இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க. இவர் என்ன பண்றாரு, நேர அந்த பெண்மணியினுடைய கபருக்கு போறார். வழக்கம் போல அந்த கபரை நோண்டி அந்த பெண்மணிக்கு அணிவிக்கப்பட்டிருந்த அந்த கஃன் துணி இருக்குதா இல்லையா, அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு அந்த பெண்ணினுடைய அந்த ஜனாசாவை உள்ள போட்டுட்டு மண்ணை போட்டு மூட போறார். அப்ப ஜனாசாவினுடைய கஃனை எடுத்துட்டா ஜனாசாவினுடைய நிலைமை எப்படி இருக்கும்? நிர்வாணமாக இருக்கும். இவர் வழக்கமா செய்யறது, அவங்களுக்கு என்ன கருணை இருக்குது, வழக்கமா செய்யக்கூடிய செயல்ங்கிறதுனால
ஜனாசா உள்ள போட்டு மண்ணை போட்டு மூடுவதற்கு அவர் தயாராக இருக்கக்கூடிய நேரத்துல அந்த ஜனாசாட்ட இருந்து ஒரு சத்தம் வருது. யா ஷாப் அமா தஸ்தஹி மின் தையானி யௌமித்தீன், கியாமத் நாளை நோக்கி வாலிபனே நீ பயந்து கொள்ள வேண்டாமா? கியாமத் நாள்னு ஒரு நாள் இருக்குது. அந்த நாள்ல அல்லாஹு தஆலா அவனுடைய அரிசி மேல உட்கார்ந்து இருப்பான். இந்த உலகத்துல யார் யார் என்ன பாவம் செய்தார்களோ எல்லோரும் அல்லாஹ்வுக்கு முன்னால வந்து நிற்பாங்க. அநியாயம் செய்தவன் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லியே ஆகணும். அந்த நாளை பற்றிய உனக்கு பயம் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனாசா சொல்லுது, தரக்கத்னி ஒரியானத்தன் ஃபி அஸ்கரில் மௌத்தா. நான் ஒரு வாலிப வயசு புள்ள, இந்த கபிரிஸ்தான்ல இருக்கக்கூடிய இத்தனை மையத்தாளிகளுக்கு மத்தியில என்ன நிர்வாணமா போட்டுட்டு போறிய, என்னுடைய நிலைமையை நினைச்சு பாத்தியா? என்னை நிர்வாணமா ஆக்கிட்டு போற, நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால நான் இப்படி போய் நிக்கவாப்பா? கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்லையா? அல்லாஹ்வினுடைய பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. வந்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, பதறி போய் அந்த துணியை உள்ள போட்டுட்டு, கபிரிஸ்தான்ல இருந்து சத்தம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, உள்ள போட்டுட்டு மண் அள்ளி போட்டு மூடிட்டு வேகமா ஓடி வந்துட்டார். ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாரு, இதுதான் நான் செஞ்ச பாவம், எப்பவுமே இதைத்தான் நான் செய்வேன், அன்னைக்கு செஞ்சேன், இப்படி நடந்துச்சு. அப்பதான் எனக்கு நான் செஞ்ச பாவம் கண்ணுக்கு முன்னால வந்து அதை நினைச்சு பயம் எனக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட அந்த வாலிபர் சொல்றார். இதை கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது வரைக்கும் என்ன பாவமா இருந்தாலும் சொல்லுப்பான்னு திரும்ப திரும்ப கேட்டவங்க, இதை இவர் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா ஃபாசிக் மா அஹ்பஜக இலன்னார் அஹ்ரிஜ அன்னி. அவருடைய கழுத்தை புடிச்சு தள்ளிட்டு சொல்றாங்க, பாவியே என்ன பாவம் செஞ்சுட்ட, அறியாமை காலத்துல என்னவோ செஞ்சுட்டு போனியோ, இஸ்லாம் வந்ததுக்கு பிறகும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகுமா இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கழுத்தை புடிச்சு தள்ளி, நீ நரகத்துக்கு தான் போகணும், உனக்கு நரகம் தான் கிடைக்கும், இங்க இருந்து வெளியில போயிரு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் திரட்டி விட்டுறாங்க. இப்ப இந்த வாலிபர் ரசூலுல்லாவே வெளியில போன்னு சொல்லிட்டா வேற எங்க போய் தட்டுறது கதவை? அல்லாஹ்வினுடைய திருத்தூதர், அகிலங்களுக்கு ரஹமத்தாக அனுப்பி வைக்கப்பட்டவங்க, அவங்களே வெளியில போன்ட்டா எங்க போய் நிக்கிறது நம்ம? அவர் என்ன பண்றாரு, அப்படியே அங்கிருந்து வெளியாகிறாரு, போய் காடு மேடுன்னு சொல்லி அப்படியே சுத்துறாரு. அப்படி ஒரு 40 நாள் அவருடைய பாவத்தை நினைச்சு அல்லாஹ்ட்ட மிக கடுமையான முறையில பாவ மன்னிப்பு கேட்கிறாரு, தௌபா செய்யறாரு. 40 நாள் ஆகுது. ஆன உடனே 40வது நாள் அவர் என்ன பண்றாரு, அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, யா இலாஹ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபியினுடைய இறைவனே. அவருக்கு கூச்சமா இருக்கு போல் தெரியுது, ஏன் இறைவனேன்னு கேட்கறதுக்கு கூச்சமா இருக்குது போல் தெரியுது. ரசூலுல்லாஹ் துணைக்கு கூப்பிட்டுக்கிட்டு சொல்றாரு, முஹம்மது நபியினுடைய இறைவனே, உங்ககிட்ட நான் கேட்கிறேன், இன் குன்த கஃபர்த லி ஃபஅலிம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஸ்ஹாபஹு. நான் 40 நாள் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், என்னுடைய பாவத்தை உணர்ந்துட்டேன், இனிமே அதுல செய்ய மாட்டேன், அதுல ஈடுபட மாட்டேன், உனக்கு தெரியும், நான் உன்கிட்ட உறுதிமொழி தந்துட்டேன், நீ என்ன மன்னிச்சுட்ட அப்படின்னா ஒண்ணும் செய்ய வேண்டாம், ரசூலுல்லாஹ்வுக்கும் சஹாபாக்களுக்கும் நீ என்ன மன்னிச்சுட்டேங்கிற செய்தியை தெரியப்படுத்துறியாங்களா? அப்படி நீ என்ன மன்னிக்கல என்ன பண்ணு, அரிசில் நாரம் மினசமாயி ஃபாஹிரிக் நீபினா, வானத்திலிருந்து நெருப்பை இறக்கி இந்த இடத்திலேயே என்ன கரிச்சு, இந்த இடத்துல என்ன கரிச்சு சாம்பலாக்கி அப்படின்னு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு அங்கே உட்கார்ந்துட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறாங்க, சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. அல்லாஹு தஆலா உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வைக்கிறான். வந்தவங்க ரசூலுல்லாஹ்வை பார்த்து, யா முஹம்மது ஸல்லல்லாஹு அஸ்ஸலாமு அலைக்க யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லிட்டு, வ ரப்புக யுக்ரிஉக ஸலாம், யா ரசூலல்லாஹ் அல்லாஹு தஆலா உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்புனான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சில பேச்சுக்கள் நடந்ததுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ்
அந்த ஹலக்கத்தல் ஹல்க. அல்லாஹு தாலா உங்கள்கிட்ட கேட்க சொன்னா, படைப்பினங்களை நீங்க படைச்சீங்களா அல்லது அல்லாஹ் படைச்சானா அப்படின்னு அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்க சொன்ன. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, படைப்பினங்களையும் என்னையும் அல்லாஹ் தான் படைச்சான். அல்லாஹு தாலா அடுத்து கேட்க சொன்னா, அந்த தருசுகுஹும், இந்த படைப்பினங்களுக்கு நீங்களா ரிசுக்கு கொடுக்குறியா அப்படின்னு அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்க சொன்னான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் தான் எனக்கும் ரிசுக்கு தர்றான், படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் தான் ரிசுக்கு தர்றான். அல்லாஹு தாலா உங்கள்கிட்ட அடுத்து கேட்க சொன்னா, அந்த தத்தூபு அலைஹி, மனுஷங்க ஏதாவது பாவம் செஞ்சுட்டா அந்த பாவத்தை நீங்க மன்னிக்குவீங்களா அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு அல்லாஹு தாலா உங்கள்கிட்ட கேட்க சொன்னான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, அல்லாஹ் தான் மன்னிக்க கூடியவன், எனக்கும் அவன் தான் மன்னிப்பை வழங்கக்கூடியவன், எல்லோருக்கும் அவன் தான் மன்னிப்பை வழங்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட பதில் சொல்றாங்க. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹு தாலா உங்கள்கிட்ட சொல்ல சொன்னா, என்ன சொல்ல சொன்னான் தெரியுமா? துபு அலா அபதி ஃபைன்னி துபுத்து அலைஹி, அந்த வாலிபரை நான் மன்னிச்சுட்டேன், ரசூலுல்லாவை மன்னிக்க சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லி அனுப்பினான். அல்லாஹு தாலா அவரை மன்னிச்சுட்டானா நீங்களும் மன்னிக்கணுமா அல்லாஹ் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னான். சொன்ன உடனே ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சந்தோஷத்துல கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த வாலிபரை கூட்டு வர சொன்னாங்க, அல்லாஹு தாலா எனக்கு வஹி இறக்கி வச்சுட்டான்ப்பா, அல்லாஹு தாலா எனக்கு வஹி இறக்கி வச்சுட்டான், உன்னுடைய பாவத்தை அல்லாவும் மன்னிச்சுட்டானா என்னையும் மன்னிக்க சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த வாலிபரை நோக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியவுடன் அந்த வாலிபர் அப்படியே சந்தோஷத்துல, அல்லாஹு தாலா என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு. சில நேரத்துல நம்ம கூட அப்படிதான் நினைப்போம், நம்ம அல்லாஹ்ட்ட ஒரு துவா செய்வோம், கபூல் ஆகும்போது நம்மளே அறியாம நினைப்போம், இத்தனை படைப்பினங்கள் இருக்கும்போது நம்மளே அல்லாஹு தாலா ஒரு பொருட்டா மதிச்சு நம்ம மேலே ரஹமத் செய்யறான அப்படின்னு சொல்லி நம்மளே அறியாம என்ன வரும். அந்த வாலிபர் என்னையும் அல்லாஹு தாலா மதிச்சு எனக்காக வஹி இறக்கி வச்சானன்னு சொல்லி சந்தோஷம் அடைந்ததாக ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அல்லாஹு தாலா அவனுடைய வளமை அப்படிங்கிறது அந்த சான்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்பதுதான். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ் தரக்கூடிய அந்த ரீசான்ஸ்ல முக்கியமான ஒரு சான்ஸ் தான் துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த முதல் 10 நாட்கள். அல்லாஹு தாலா ரமதான் மாசம் அப்படிங்கிற ஒரு பெரிய வாய்ப்பை நமக்கு தந்தான், அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு, ரஹ்மத்தை அடைந்து கொள்வதற்கு. இப்ப அடுத்தாப்புல துல்ஹஜ் மாதம் அப்படிங்கிற ஒரு பெரிய சான்ஸை நமக்கு தர்றான், அல்லாஹ்ட்ட மன்னிப்பை வாங்கிக் கொள்வதற்கு, நரகத்தினுடைய விடுதலையை வாங்கிக் கொள்வதற்கு, சொர்க்கத்தின் பாக்கியத்தை வாங்கிக் கொள்வதற்கு துல்ஹஜ் மாதம் அப்படிங்கிற ஒரு பெரிய ரீசான்ஸை தர்றான். இதன் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு என்ன கற்றுத்தர விரும்புறான்? நமக்கு திரும்ப திரும்ப சான்ஸ் அல்லாஹ் தந்துகிட்டே இருக்கிறான, மறுவாய்ப்பை தந்துகிட்டே இருக்கிறான. இதன் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு என்ன கற்றுத்தர விரும்புறான் அப்படின்னா, நான் எப்படி உங்களுக்கு மறுவாய்ப்பை தந்துகிட்டே இருக்கிறனோ அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள் ஏதாவது தவறு செஞ்சாங்க அப்படின்னா உடனே நீ இப்படி செஞ்சிட்டியான்னு சொல்லி கதவை டோரை க்ளோஸ் பண்ணாம அவங்களுக்கும் திரும்ப திரும்ப அந்த சான்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் உங்களுக்கு தந்துகிட்டே இருக்கிற மாதிரி நீங்களும் மனுஷங்களுக்கு சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிறத கற்றுத்தருவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தாலா இந்த சான்ஸ்களை நமக்கு தந்துகிட்டு இருக்கிறான். அல்லாஹ் கற்றுத்தர விரும்புறான். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? யாராவது ஒருத்தரை நம்ம சொல்லி கேட்கல அப்படின்னா, ஒரு விஷயத்துல கேட்கலன்னா, நான் சொல்லி நீ கேட்கலையா, இன்னும் என் மூஞ்சிலே முழிக்காத, ஒரே வார்த்தையில முடிச்சிடுறோம், என் மூஞ்சிலே முழிக்காத, என் மையத்துக்கு கூட நீ வரக்கூடாது, என் ஜனாதாவை கூட நீ பார்க்க விரும்பல, நான் முந்தி போனா நீ வரக்கூடாது, நீ முந்தி போனா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக சொல்லி அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறோம். மறு சான்ஸ் நம்ம கொடுக்கறதே இல்லை. அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய மாணவர்கள் கேட்கிறாங்க, எனக்கு யாராவது ஒரு தீங்கு செஞ்சுட்டா அவருக்கு நான்
எத்தனை தடவை மறு வாய்ப்பு கொடுக்கணும், ரீசான்ஸ் கொடுக்கணும்? ஈசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்கிறாங்க மாணவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க 7 தடவை கொடுங்க. எத்தனை தடவை? 7 தடவை கொடுங்க. அதுக்கு பிறகு அவர் எனக்கு திரும்பவும் தொந்தரவு தந்தாருன்னா நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கிறாங்க மாணவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அப்படின்னா 70 தடவை கொடுங்க. அதுக்கு பிறகு மீண்டும் மீண்டும் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தா 700 தடவை கொடுங்க அப்படின்னாரு. 700 தடவை சான்ஸ் கொடுத்ததுக்கு பிறகும் எனக்கு அவர் தொந்தரவு பண்ணா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அவர் திருந்துற வரைக்கும் நீங்க சான்ஸ். அல்லாஹு தாலா நமக்கு தர்றது இல்லையா? முஸ்லிம்களுக்கு தர்றது இல்லையா? பாவம் பண்ணிட்டா திருந்துற வரைக்கும் அல்லாஹு தாலா சான்ஸ் கொடுத்துக்கிட்டே தானே இருக்கிறான். அதே மாதிரி அவர் திருந்துகின்ற வரைக்கும் நீங்க அவருக்கு சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டியதாக கிதாபுல பார்க்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி 700 தடவையெல்லாம் நம்ம ரீசான்ஸ் கொடுக்க தேவையில்லை. நம்முடைய குடும்பங்கள், உறவுகள், நண்பர்களுக்கு மத்தியில 700 தடவையெல்லாம் கொடுக்கணும்னு தேவையில்லை. ஒரு 7 தடவையாவது கொடுக்கலாமா இல்லையா? ஒரு 7 தடவையாவது நம்ம கொடுக்கலாமா இல்லையா? அல்லாஹு தாலா நமக்கு அந்த ரீசான்ஸ் தர்ற மாதிரி நாமும் நமக்கு மத்தியில அந்த மறுவாய்ப்பை கொடுத்திருந்தோம் அப்படின்னா எத்தனையோ பேரை நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ பேர் அல்லாஹு தாலா அவர்களுக்கு ரீசான்ஸ் கொடுக்கிற மாதிரி அல்லாஹு தாலா அவர்களும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு ரீசான்ஸ் கொடுத்திருந்தா எத்தனையோ டிவோர்ஸ் தடுக்கப்பட்டு. அல்லாஹு தாலா அந்த மறுவாய்ப்பு கொடுக்கிற மாதிரி எத்தனையோ பேர் தங்களுடைய குடும்பங்களுக்கு மத்தியில மறுவாய்ப்பு கொடுத்திருந்தாங்கன்னா எத்தனையோ அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில சண்டை சச்சரவுகள் இல்லாம ஆயிருக்கும். எத்தனையோ குடும்பங்கள் சந்தோஷமா இருந்திருக்கும். எத்தனையோ நட்புகள் பிரிக்கப்படாமல் இருந்தது. அல்லாஹு தாலா ரமதான், துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்கள் அப்படின்னு திரும்ப திரும்ப ரீசான்ஸ் தந்து கொண்டே இருப்பதனுடைய நோக்கம் என்னன்னா, நமக்கு அல்லாஹு தாலா கற்றுத் தருகிறான், நான் உங்களுக்கு ரீசான்ஸ் தந்துகிட்டே இருக்கிறேன், நீங்களும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு மறுவாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருங்க, டோரை க்ளோஸ் பண்ணிடாதியப்பா அப்படின்னு அல்லாஹு தாலா கற்றுத்தர விரும்புகிறார். அதை நான் புரிந்து கொண்டு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மறுவாய்ப்பாகிய துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களை நல்ல விதமாக பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கு மத்தியிலே மறு வாய்ப்புகளை தொடர்ந்து வழங்கக்கூடிய மேன்மக்களாகவும் அல்லாஹு தாலா நம்மை ஆக்கி அருள் பாலிப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.